பகல் நிலவு படத்துல நிறைய பாட்டு எழுதிருக்கீங்க. ஃபுல் பாட்டு, ஃபுல் பிக்சர். அதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு, ஆ. பூமாலையே தோள் சேரவா. இளைய மனது இளைய பொழுது. பூனாவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆமா, tune ஆமா, சார். ஆமா. அதுக்கு எப்படி நீங்க லிரிக் எழுதுனீங்க? அப்படிதாங்க. இல்ல பேப்பர் பேன் அது சொல்றோம், மறுபடியும் சொல்லணும். இல்ல எனக்கு இல்ல எப்படி எழுதுனீங்கன்னு சொல்றது நார்மலா என்ன ஒருத்தவங்க பாடுவாங்க கூட, அது இன்னொரு அந்த ஃபீமேல் வந்து சேருவாங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்ததுல, அது எப்படி அது வந்து challenge அண்ணா பண்ணது? கவுண்டர் பாயிண்ட்டுங்கிற முறையில் அந்த டியூனை பண்ணார். அது சரிவர புரிய வைக்க முடியல. ஓகே. என்னன்னா எந்த எழுத்துல அவங்க விடுறாங்களோ ம். அந்த எழுத்துல தொடர்ந்து அடுத்த எழுத்து அவங்க தொடங்குற எழுத்துல வந்து சேரணும். ஓகே. பூமாலை ஏங்கும் இரு தோள் சேரவா, ஏங்கும் இரு மட்டும் அவர் பாடுவார். ஓகே. பூமாலை ஏங்கும் இரு தோள் சேரவான்னு வரும். அப்படி லிங்க்ல வர்றது. சரணம் எல்லாமே ரொம்ப ஆமா, எல்லாம் different ஆ அது எழுதுறது ரொம்ப கஷ்டமானது. அந்த அண்ணா அது சொன்னதுனால தான் எனக்கு அந்த வார்த்தை வந்தது. இளைய ஏன்னு ஆரம்பிச்சு தோன்னு முடியணும் அது அப்படின்னு வார்த்தை. அதனால அது கஷ்டப்பட்டு எழுதினது. ஆனால் அது சரிவர எங்களால் வெளிப்படுத்த முடியல. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம். சரியா இன்னும் நல்லா எழுதியிருக்கலாமே அப்படிங்கிற. எப்போ பாடினாலும் எனக்கு அது கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ணா சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணலையே. கவுண்டர் பாயிண்ட் பேர் எந்த எழுத்துல முன்னால் முடியுதோ அந்த எழுத்துல தொடங்கி அடுத்து அவங்க ஆரம்பிக்க போகிற எழுத்துல லிங்க் வரணும். அதான் பூமாலையே ஏங்குமிரு தோள் சேரவான்னு வரும். ஏங்குமிரு தோள்னு இவருக்கு வரும். அது வந்து அப்படி சேர்ற மாதிரி வரும். அது வந்து இன்னும் பூமாலை ஏங்குமிரு தோள் சேரவா அப்படி வரணும். அது 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 மியூசிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி தெரியும். நம்ம கேட்கும்போது தெரியாது, என்ன இடையில எதுவும் பாடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டல் இதெல்லாம் புரிஞ்சுட்டு மற்றவங்க பண்ணால் அடுத்த மியூசிக் ரைட்டர்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.